போடு. என்ன ப்ரோ இது? பாத்தீங்களா கேஸ் G30 ப்ரோக்கு பயங்கரமா இருக்கு. எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு ப்ரோ? 250 ரூபா. ப்ரோ இதே மாதிரி ஒரு கேஸ் வந்து என் தங்கச்சி காமிச்சா ப்ரோ. எதுக்குன்னா நத்திங் ஃபோன் 3க்கு. நத்திங் ஃபோன் 3க்கு அவ அவகேடோ கேஸ் வாங்கியிருந்தா. பட் இதுல ஒரு கூத்து இருக்கு ப்ரோ. இந்த கேஸ் இருக்குல்ல, இவ்வளவு அழகா இருக்குல்ல, இல்லஸ்ட்ரேஷன் பர்பஸ்ல காட்டும்போது கேவலமா காட்டுறாங்க ப்ரோ. பட் ஆனா இது கரெக்டா இருந்துச்சு. அமேசான்ல 249 299 சம்திங். செம்மையா இருக்கு, பிரீமியமா இருக்குது, பம்பரோட இருக்கு. கீழ விழுந்தாலும் போன் டென்ட் ஆகாது. அது ஒண்ணு. போன் ஆல்ரெடி வந்து இந்த போன் கொஞ்சம் லைட் வெயிட் தான். இது போட்டதுக்கு அப்புறம் பயங்கரமா இருக்கு ப்ரோ. பிரீமியமா இருக்கு. இது என்ன சாக்கேட்ட நான் எதிர்பார்த்தேன், ஆர்டர் பண்ணானே எதிர்பார்த்தேன் எப்படி ஃபேக் ஆகும் அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா கேஸ் செம்ம பிரீமியமா வந்துருந்துச்சு. எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? முடிஞ்சா நான் அட்டாச் பண்றேன், நீங்க பாருங்க. காஃபி, மில்க், ஸ்மைலி, பசில்டு. இது என்ன பியரு? பியர் வழக்கம் போல சும்மா அது ஒரு இது. ஆல்வேஸ் பி ஹாப்பி வித் ஆஸ்ட்மோ. இதான் பிராண்ட் பேரோ தெரியல. கரெக்டாக அந்த லைட்டுக்கு மட்டும் கட் அவுட் கொடுத்துட்டாங்க. லைட் நல்லாவும் இருக்கு. ஏன்னா நிறைய கேசஸ்ல லைட் கட் அவுட்டே கிடையாது, ஃபுல்லாக கவர் ஆயிருது. பட் இது கட் அவுட்டோட இருந்துச்சு. இல்லை இது பார்க்கவே அழகா இருக்கு. ட்ரிகர்ஸ்க்கு வேற கட் அவுட் கொடுத்துருக்கான். அதுவும் இருக்கு. இல்லை ப்ரோ இப்போ எனக்கு வந்து இதை யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆமா, முன்னையோட இப்போ கம்ஃபர்டபுளா இருக்கு. ரீசன் என்ன? அந்த கேஸ்னால அது கொஞ்சம் கிரிப்பும் கொடுக்குது ப்ரோ. பின்னாடி இந்த இடத்துல இந்த பொம்மைலாம் உட்காருது ப்ரோ அப்படி. ஆமா, மெயினா கிரிப் நல்லா இருக்கு. அவன் இன்பில்ட் கேஸும் ஃபோனுமே வந்து கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்துச்சு. சூப்பர். ரைட்டு, ஃபர்ஸ்ட்ல இருக்கும் ஏஐ கேலரி. அதே தான் ஏஐ கேலரி. போடு. ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோமா? சூப்பர். வணக்கமே சொல்றது இல்லை இப்பெல்லாம். யாவனத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க, அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போயிடுறீங்க. ஆமா, நியாயமா இது அப்படின்னு நீங்க கேக்குறீங்க, புரியுது. ஒரு ஃப்ளோல. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே பிரவேஷ் அப்படிங்கிறவர் வந்து ஐ ஹேட் அ கிரீன் லைன் இஷ்யூ வித் மை கேலக்ஸி S21 FE and when I went to service center they asked for the bill. After I provided, they informed me that the replacement would take 30 days. But I actually received it after 42 days. The good part was that they replaced it for free. The phone was out of warranty, but the bad part was being without a phone for 42 days and follow up with the service center. Correct da. Phone is still good, and if you use the phone without case, thermal issue is less. If you use the phone with case, it gets super hot. இது எதுனா S21 FE. அது தெரிஞ்சது தான். S21 FE, S23 FE கொஞ்சம் தெர்மல்ஸ் கொஞ்சம் மோசம் தான். ஆனால் எவ்வளோ வருஷமா இருக்குல்ல, வருஷ கணக்காக நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் S24 FEல தான் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறானுங்க அவனுங்க. ஆமாம் ப்ரோ. நம்ம குரூப்பில் பார்த்தீங்களா, அஸ்வின் குமார் அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனும் வீடியோ எடுத்துட்டு இருக்கான் அசால்ட்டா. போகிற வழியெல்லாம் எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை ஃபர்ஸ்ட் அப்படி. இதில் வேற என்ன பண்ணா, ஆனால் அது செம ஃபன்னு. நைட் வந்து ஒய்ஃபை ஆஃப் பண்ணாமல் ஃபோனை வச்சுட்டு போயிருக்கேன். இதில் இன்ஸ்டாகிராம் எல்லாம் ஒழிஞ்சிருக்கு. இன்ஸ்டாகிராம் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சு, பார்த்தேன். நான் அப்படியே நினைச்சேன் ஆப் தான் ஏதாவது வேலை காட்டியிருக்கோம் அப்படின்ட்டு. புளின்னு புளியறான். Instagram 20% எடுத்துட்டான் நைட்டு ஓவர் நைட் ட்ரெயின். அண்ணன் எடுத்துக்கிட்டேன். இல்ல 20% ட்ரெயின் ஆனதுல டீப் ஸ்லீப்ல போட்டிருந்தாலும் அவளோ ட்ரெயின் ஆயிருந்துச்சு. அட்லீஸ்ட் வைஃபை கனெக்ட் பண்ற ஓகே, ஏதாவது எமர்ஜென்சிக்கு வச்சிருப்பேன். இன்ஸ்டாகிராம் வந்து டீப் ஸ்லீப் போட்டிருந்தாலே அது ஓடி இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு ப்ரோ நான் என்ன சொல்றேன், இப்போ ஒரு சில போன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ கூகுள் பிக்சல்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் அந்த பெட் டைம் வந்து ஃபோர்ஸ். ஆமா, அதுவே காட்டுது ப்ரோ பெட் டைம்க்கு. இதுல காட்டுது இன்ஃபினிக்ஸ்ல பெட் டைம்க்கு ஏத்த மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு வருது. இது வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இந்த கிரெடிட்ஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா iPhone 6s அந்த டேஸ்ல ப்ரோ அப்பயே வந்து இந்த வின் டவுன் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருப்பான். அந்த வின் டவுன் வந்து என்ன பண்ணலாம்னா, நீங்க பெரும்பாலும் டிஎன்டி மாதிரி தான், ஆனா ஃபோனோட பிரைட்னஸ் குறைச்சிரும், எல்லாத்தையும் மாத்திட்டு இப்போ நீங்க அப்பா அம்மா எமர்ஜென்சி அவங்க யாரும் கால் பண்ணாங்கன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி கான்டாக்ட் நீங்க 20, 30, 40 கூட வைக்கலாம். அந்த கான்டாக்ட்ஸ்ல யாராவது கால் பண்ணாங்கன்னா வின் டவுன் மோடா இருந்தாலும் கூட ரிங் அடிக்கும். பட் இதே வேற யார் கால் பண்ணாலும் தலையில நின்னாலும் அட்டெண்ட் பண்ண. ஸோ அது வந்து கொஞ்சம் பெட்டர் தான். சூப்பர். ரைட்டு. ஓகே. ஸோ மொத்தம் உங்களுக்கு S21 FE ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஆனால் 42 நாள் கழித்து. ஆமாம், முடிஞ்சால் அதை எக்ஸ்சேஞ்சில் விற்றுருங்க, அவ்வளோதான். ஆமாம், இதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருங்க ப்ரோ. பேசாமல் விற்று அடுத்தவங்க கஷ்டப்படுவாங்க, எக்ஸ்சேஞ்ச் போட்டு விட்ரு, வேறு ஏதாவது நல்ல ஃபோன் எடுத்துக்கோங்க. எக்ஸாக்ட்லி. அடுத்து அஹமத் கபீர் என்ன சொல்லியிருக்காருண்ணா, வணக்கம் சிவா ப்ரோ, ஒரு புரியாத மிஸ்ட்ரி. ஐ ஹேவ் S25 அண்ட் மை பிரதர் ஹேவ் S23 அண்ட் S24. இதை நான் பார்த்தேன் ப்ரோ. அப்படியா? ஆமாம். இப்போ என் ஃபோன் என்னடானா S20, அதாவது S25 விட S23ல பிக்ஸ் நல்லா இருக்கு, S24 லேகிங் பிஹைண்ட். அது எப்படி ப்ரோ பாசிபிள்? பிகாஸ் எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே S23 கேமரா சைடில் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஒன்றுமே புரியலை. இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக வீடியோவில் சொல்லுங்கள். நோட் S23, S24, S25 எல்லாமே வந்து ஸ்னாப் ட்ராகனு. அப்போது S24 8 Gen 3 அதுவே சூப்பர் தான். ஆனால் S25 விட S23 மாஸ் பண்ணுதுன்னா அப்போ ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் உறுதியாக சொல்லுவேன் ப்ரோ,
இதுதான் ஆன்சர்னு இல்ல, என்னோட புரிதல்ல நான் சொல்றேன். நான் யோசிச்சு பார்த்தேன், என்னடா இது S23 மட்டும் இப்படி இருக்கு அப்படின்ட்டு. அப்பதான் என்ன தோணுச்சுன்னா, S23 வர வரைக்கும் ஏஐங்கிற ஒரு விஷயத்த வந்து குவால்காமே பெருசா அழுத்திருக்க மாட்டாங்க. ஆனா 8 Gen 3 வரும்போது என்னாச்சுன்னா S24 ஈவென்ட்டே ஏஐ தான் இருந்தது. ஆமா, ஏஐ மட்டும் தான். சரியா, ஏஐ ப்ராசஸிங் வந்து இம்பிடன்ஸ் இருக்கு. S23 வந்து 8 Gen 2வே ஐஎஸ்பி செம ஐஎஸ்பி சூப்பர். S23 அல்ட்ரானா பட்டாய் கலப்புச்சே, நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா இவரோட ஃபேவரட் ஃபோன் வேற அது. நல்லா தான் இருந்துச்சு. இப்பதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. யூஸ் பண்ற எல்லாரும் வந்து காம்படிஷனுக்கு மத்தியில வந்து ரொம்ப அவுடேட் ஆன மாதிரி இருக்கு ப்ரோங்கிறாங்க. ஆனா ஒரு ஃபேக்ட் இருக்கு ப்ரோ. ஒரு நண்பர் வந்து என்ன கேட்டிருந்தாருன்னா ட்விட்டர்ல, இந்த மாதிரி நான் ஐபோன் யூசரு, ஐபோன் விட்டு நான் ஆண்ட்ராய்ட் போலான்னு முடிவு பண்ணிட்டேன். S25 அல்ட்ரா போட்டுமா இல்லைன்னா வந்து நான் X300 சீரிஸ் அந்த மாதிரி ஒரு சாம்சங் போட்டுமா இல்லாட்டி இது போட்டுமா, அதுதான் ஒரு கேள்வி. ஆனா இப்போதைக்கு ஏன்னா 300 300 ரெண்டுமே நல்லா இல்லை. இதுல நான் என்ன சொன்னேன்னா வந்து நல்லா இருந்துச்சுன்னா ஓகே. அவன் பெயிண்ட்டை குறைச்சாலே போதுங்க, ரொம்ப மோசம் பண்றாங்க அவன். எனக்கு X100 அல்ட்ரா தான் லாஸ்டா வந்ததுல கொஞ்சம் நல்ல போனா இருந்துச்சு. அப்புறம் X100 அல்ட்ரா கூட விடுங்க ப்ரோ. நம்ம ஊர்ல X100 ப்ரோ இருந்ததா, நல்லா இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. இப்போ எங்க ப்ராப்ளம் என்னன்னா, நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஃபோன் வேணும். இப்போ கேமரால X300 Pro வந்து S24 அல்ட்ராவோட பெட்டரா இருக்கலாம். ஓப்போ போயிரலாம். ஓப்போ நல்லா இருக்கு. X9 Pro அதெல்லாம் X9 Proலாம் 2 நாள் அசால்ட்டா நிக்குதுங்க. 7000 X9 வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து நம்ம கம்யூனிட்டி மெம்பர் சிங்கப்பூர்ல இருக்காரா, X9 வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு யூசர் ரிவ்யூ வந்து மெயில்ல கொடுத்திருந்தாரு. சூப்பர். ஆமா, அவரும் வந்து ஆல் பாசிட்டிவ். அவர் 2 நாள் 3 நாளைக்கு ஒருக்கா சார்ஜ் போடுறேன்னாரு. X9 கேவா? ஆமா, போக போக அவர் யூஸ்ல X9 Proலாம் வாங்கியிருந்தானா மேசிவா இருந்திருக்கும். ஸோ போக போக தெரியுங்க, ரைட்டா? ஸோ இப்போ இருக்க ஃபோன்ஸ்லாம் எப்படி இருக்கு பாருங்களேன். சார்ஜர் 100 வாட்டு 120 வாட்டு அதெல்லாம் கொடுத்துட்றாங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜர். பேட்டரி சிலிக்கன் கார்பைட்னால எகிரிட்டு போகுது பேட்டரி. அதனால இப்போ இந்த ரீசெண்டாக ஒரு வீடியோ, அதை பற்றி நான் ஆக்சுவலாக ஆல்ரெடி ஒரு மெயில் வீடியோவில் பேசியிருக்கேன். ஒருத்தர் 5 வாட்டும் 120 வாட்டும் கம்பேர் பண்ணியிருந்தானே. ஆமா, அது உண்மைதான் ப்ரோ. அது கடைசி நான் அதை தான் சொல்றேன். எப்பயுமே ஃபுல் பொட்டன்ஷியல் நெக்லிஜிபிள் தான். ஆமா, நீ 80% போட்டாலும் சரி, 20% திரும்ப சார்ஜ் போட்டாலும் சரி, இல்ல 5 வாட்ல சார்ஜ் போட்டாலும் சரி, 120 போட்டாலும் சரி, எல்லாம் ஒரே தான். இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா ப்ரோ, 30 to 80 மெயின்டைன் பண்ணும்போது இன்னும் ஒரு லீப் இருக்கு, ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, யோசிச்சு பாருங்க ப்ரோ, டாப் அப் பண்ற ஹேபிட் இருக்கிற ஒரு சிலருக்கு ஓகே. இப்போ எனக்குலாம் டாப் அப் ஹேபிட்ஸ் உண்டு ப்ரோ. டப்புன்னு அதுவும் ஐபோன் 15 Pro எல்லாம் வாங்கினா டாப் அப் பண்ணி தான். பக்கத்துல இருக்க யாரை பார்த்தாலும் என்ன கேக்குறாங்க, எல்லாரும் என் பக்கத்துல யார் இருந்தாலும் கேக்குறாங்க, ஏன் நான் மஞ்சள் கலர்ல இருக்கு? அது ஒன்ல பார்த்து புது தீம், லோ பவர் மோட், புது தீம். நிறைய பேர் அதை வச்சிருப்பாங்க லோ பவர் மோட். சரியா? சத்தியமா நானும் அப்படிதாங்க யூஸ் பண்றேன். அதை டிசேபிள் பண்ணிட்டு யூஸ் பண்ண முடியல ப்ரோன்னு நீங்க கேட்கலாம். என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் குழாயை திறந்து விட்ட மாதிரி வேகமா ட்ரெயின் ஆகுது. அது திறந்து விடாம இருந்ததுன்னா கொஞ்சம் ஓகே. ஏன்னா லிக்விட் கிளாஸ் நாங்க சும்மாவே ஜிபி ஓட விட்டுட்டு இருப்போம். சும்மா தானே இருக்கு, ஓடு. அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா ஒண்ணுங்க, நான் இது வந்து சும்மா ஏதோ வன்மத்துல பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஆசைப்பட்டு போனை வாங்கிட்டு வேணா வன்மத்துல பேசுவானா. வீடியோ அற்புதமா எடுக்குது, ஆனா போட்டோ யோயோ என்ன வெறுக்கு அடிக்குதுங்க. நேற்று என்ன பண்ணேன், நான் ஈவினிங் டைம்ல வரேன், SRK வெயிட் பண்ணிட்டு இருந்தான். நான் அவன்கிட்ட சொல்றேன், டீ வானத்துல படுறா, சன்செட் ஆயிடுச்சு ப்ரோ. என்ன ஆயிடுச்சு, 6 மேல ஆகுது. நம்ம ஏரியால சன்செட் ஆயிடுச்சு. அப்ப என்ன அர்த்தம், இந்த சைடு திரும்பி பாத்தீங்கன்னா வெளிச்சம் மட்டும் இருக்கே தவிர சூரியன் இல்ல, அந்த ரேஸ் ஃபிளாட்டா. இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த பக்கத்துல ஜெட் ஒருத்த வரான், அவன் மேல இருக்கான் இல்லையா, அவன் மேல சன் ரேஸ் அடிக்குது. அப்ப என்ன ஆகுது, ஸ்கை எல்லாம் கொஞ்சம் டார்க்கா இருக்க மாதிரி இருக்கு, ஆனா நம்ம ஜெட் மட்டும் கோல்டு கலர்ல மின்னிட்டு வரான். சரியா? நான் அதனால இவன் என்ன சொன்னேன், டீ கப்பு நடுறா அப்படின்னு. அவன் 13 Pro இருக்கு, அவன் ஒரு 60X 70X போலாம். சரி, அவன் ஒரு 10X போய் எடுக்கலாம். எனக்கு மொத்தமே 15 Pro 15X தாண்ட மாட்டேன். அல்ட்ரா இருந்தா சம்பவம் பண்ணி இருந்திருக்கும். நான் 15 Pro வச்சுக்கிட்டு 5X தாண்டி போக முடியல. அதாவது குவாலிட்டி செம்ம காம்ப்ரமைஸ். ஏன்னா டெடிகேட்டட் 3X, அது சென்சார் சைஸ் இல்ல ப்ரோ. 16ல இருந்தா 5X அப்பதான் கொடுத்தாங்க. ஆமா, அந்த 5X வந்து எப்படின்னா அது 17ல 4X மாத்திட்டாங்க. வளர்க்கணும், இது பெரிய சென்சார் அந்த மாதிரி. இந்த ஜோக் கேளுங்க, 15 Proவோட சென்சார் வந்து 3X வந்து புள்ளி தெரிஞ்சா இல்ல ஃளைட் தெரிஞ்சா, அதுதான் கேள்வி. சொல்லுங்க, புள்ளியா? அது மேகம் தெரிஞ்சது, மஞ்சள் கலர்ல. ஒரு மஞ்சள் கலர் மேகம் கருக்கலையே, அது மஞ்சள் கலர்ல இருந்தது. மேகம்லாம் கருக்கல. நான் கஷ்டப்பட்டு எடுக்கிறேன். SRK வேற என்னடானா, இதுல வேற அந்த கரண்ட்டுக்கு, நம்ம ஊர்ல இது வேற ஒண்ணு, ஆமா, அதுக்கு மேல அவன் உட்காந்துட்டு எடுறான்னா, அவன் வேற ஒரு ஆங்கிள் எடுத்துட்டு, அண்டவரே இப்படி வந்திருக்கு, அண்டவரே இப்படி வந்து, நான் இதுல இருந்து எடுக்கிறேன். எடுத்தா மேல வந்து கரண்ட் லைன்லாம் வேற போதா, நம்ம ஆளு வேற லெவல் ஃபாஸ்ட். என்னது, கரண்ட் லைனை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கு, நான் ஃபோக்கஸ் பண்றா, திரும்ப டேப் பண்றேன். ஐயோ, என்ன சாகடிக்கிறானே. ஏன்னா இப்போ ரீசெண்டா வந்து iPhone 17 ரிவ்யூ ஒருத்தர் வந்து மெயில் அனுப்பியிருந்தாங்க டீடைல்டா. ரொம்ப டீடைல்டா அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு ஃபோன் ஓகே ப்ரோ, நான் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன், நல்லா இருக்கு, சர்ப்ரைசிங்லி குட் தான்.
பேட்டரி லைஃப் கூட அக்செப்டபிள் அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. பட் கான்ஸ்னு 11 பாயிண்ட் போட்டிருந்தாரு ப்ரோ. ஃபுல்லா சாஃப்ட்வேர் பக்ஸ். சரியா, நிறைய சாஃப்ட்வேர் ஆனா பக்ஸ். iOS கொடூரமா இருக்கு ப்ரோ. சரியா, என் ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து எல்லார்ட்டையுமே கேட்டேன், எல்லாருமே கதறாங்க. சரியா, இந்த சாஃப்ட்வேர் பக்ஸ் சொல்லியிருந்தாரு. அடுத்து என்னன்னா ஃபோக்கஸ் என்ன ப்ரோ எலவு திட்டுறாரு. நீ என்ன ப்ரோ திட்டுறீங்க, என்ன டாக் ஷீட்லாம் போட்டு திட்டி வச்சிருந்தாரு. என்னடான்னு பார்த்தா ஃபோக்கஸ் வந்து ட்ரெயின்ல இருந்து எடுத்துருக்காரு. மிஸ் ஆயிருது இல்ல ப்ரோ. ப்ரோ நான் திரும்பியும் சொல்றேன் ப்ரோ, நான் ஜிம்ல இருக்கேன். எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்ற ஒரே விஷயம் தான், வீடியோவா என் தலைவன் வந்து புரட்டி எடுக்கிறான். ஆமா, அவன் தான் வேர்ல்ட்லயே நம்பர் 1ங்க. சரியா, நான் சொல்றேன். ஜிம்ல போயிட்டு நான் போட்டோ எடுக்கலான்னு பார்த்துட்டு ஒருத்தர் வந்து சும்மா போல்ல தொங்க தான் சொன்னேன். அவர் ஒன்னும் போல்ல வச்சு தலை பண்ணல. அதையும் எல்லாம் இது ஷேக்கா எடுத்து வச்சிருக்குது அப்படின்னு. அதாவது இப்போ ஒருத்தர் மூவ்மெண்ட்ல இருந்து போட்டோ எடுத்தா எப்படி இருக்கும், அந்த ஒரு பிளர் அந்த மாதிரி ஒரு சின்ன ஜர்க்கு. யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஒரு ஆடுல தொங்குறோம்னா நம்ம பாடி வந்து அதுக்காக ஸ்டிஃபாவா இருக்கும், ஒரு சின்ன ஜர்க்கு இருக்கும் இல்லைங்க, ஃபேஸ் லைட்டா அப்படி இப்படி ஆடும்ல ஃபேஸ். அது ஆடுறதெல்லாம் இதுல அப்படியே கோஸ்ட் எஃபெக்டோட. ஸோ இது வந்து எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு வருத்தமான ஏரியாங்க. பட் 15 Pro வந்ததுக்கு அப்புறம் 15 Pro யூஸ் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச அட்வான்டேஜ் என்னன்னா, ட்விட்டர்ல ட்வீட். ஆமா, இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்லாம் பெஸ்டா இருக்குங்க. இதுல வர ப்ரோ. பட் உங்க ஒர்க்குக்கு அது ஓகே. நான் ஒரு 4 ஃபைல் ஒன்று தூக்கி போட்டேன் ப்ரோ. கேமராக்காக வச்சுக்க தூக்கி போட்டுருங்க. ஆமா, ஏங்க 10 Pro ஒப்படைச்சிட்டாங்க, இனிமேல் ஆண்டவர் பறக்க விடுவார் போட்டோஸ். அது 10 Proல வந்து இப்போ வீட்டுல இருந்து வேற இறங்கிட்டாரு. தெரிஞ்ச பையன் நம்ம இவன் 5 Tag சேனல் இருக்குல்ல. ஆமா, 5 Tag. அவன் சொல்றான் 10 Pro XL தான் வச்சிருந்தான். அதுல இருந்து இப்போ வந்து என்ன ஆயிட்டானா 17 போயிட்டான். ஓகே, அவனுக்கு ஐபோன் தான் பிடிக்கும். 13 யூஸ் பண்ணிட்டு இருந்தான். இப்போ 17ல லேண்ட் ஆயிட்டான். சரியா, ஆமா, 13ல இருந்து இப்போ 17 பண்ணிட்டான். இப்போ என்ன ட்விஸ்ட்னா, அவன் வந்து 10 Pro XL யூஸ் பண்ண அந்த சில நாட்கள்ல ஆண்ட்ராய்டு மேல எனக்கு இருப்பு இருக்கோ இல்லையோ, 10 Pro XLோட 5Xல நான் விழுந்துட்டேன். இப்போ என்ன ப்ராப்ளம்னா, நான் 17 வந்துட்டேன், எனக்கு இதுல ஜூமே இல்ல. பிளஸ் இப்போ 17ல எனக்கு ஆச்சரியமா இருக்கு, நான் போட்டோ எடுக்கிறேன், என்னோட 13 நல்லா போட்டோ எடுத்த மாதிரி இருக்கு, 17ல எடுக்கிற போட்டோ ஜூம் பண்ணா பிரேக் ஆகுது. பட் இது எதுக்கு தெரியுமா இப்போ சொல்றேன், S23 நல்லா இருக்கு, S25 எனக்கு சொதப்புற மாதிரி இருக்கு. அதேதான் அங்க ஒருத்தனால ஆனா iPhone 13 நல்லா இருக்குது, iPhone 17ல நல்லா எடுக்க மாட்டேங்குது. இவங்க எல்லாரும் வந்து ஏஐ கொண்டாந்து சொருகுறன்ற பேர்ல. நீங்க வேணா அந்த S25 S24ல எக்ஸ்போர்ட் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க ப்ரோ. 24 மெகா பிக்சல்ல இமேஜ் உங்களுக்கு அப்படியே வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க எடிட் பண்ணிட்டீங்கன்னா எடிட் பண்ணிக்கோங்க, இல்ல அப்படியே கூட போஸ்ட் பண்ணலாம். நல்லா இருக்காது. இவர் சொன்ன மாதிரி ஸ்னாப்சீட் வச்சு அசென்சுவேட் பண்ணா கூட போதும். அது லைட்டா நம்ம இதுல அதான் நம்ம S25 Ultraல நான் ட்ரை பண்ணேன் ப்ரோ. S25 Ultraல வந்து பாப் நல்லா இருந்தது, அசென்சுவேட்டோட பாப் நல்லா இருந்தது. ஏன்னா சென்சார் கொஞ்சம் நல்லா இருக்கும், அந்த கொஞ்சம் பெரிய சென்சார்ல S25 கம்பேர் பண்ணும்போது அல்ட்ரா கொஞ்சம் பெருசு. அதனால நீங்க அந்த மாதிரி எக்ஸ்பர்ட்டா போட்டுட்டு அதுக்கப்புறம் வர அவுட்புட் வந்து நீங்க பாப் அசென்சுவேட் அந்த அசென்சுவேட்டுக்கு பதில் பாப் ட்ரை பண்ணுங்க. நீங்க போட்டு விளையாண்டு பாருங்க ப்ரோ, உங்களுக்கு என்ன ஃபில்டர் அதை போட்டுடுங்க. ஓகே, சோ மொத்தம் இது வந்து நடக்குது ப்ரோ. ஏஐ தான் பூந்து விளையாடுது. S23 சீரிஸோட கேமரா உண்மையிலே சூப்பருங்க. இன்ன வரைக்குமே 10x அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான். S24 S25ல இல்லாதது S23 Ultraல இன்ன வரைக்கும் அடிக்கிறாங்க. எனக்கு ஒரு பயம் தான் ப்ரோ, எனக்கு எல்லாம் ஓகே, இந்த S23லயும் கோடு விழும் அப்படிலாம் சொன்னா நெஞ்சு கலங்குது, பயமா இருக்கு. சரியா, இந்த சாம்சங்ல வந்து எனக்கு இன்னி வரைக்கும் இருக்கிற ஒரே பயம் என்னன்னா, OS ஆஸ்பெக்ட்லயும் ஐம் சாட்டிஸ்ஃபைடு. ஓவரால் அவனோட அதான் இப்போ அவன் டிவைஸ் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப நல்லா ஆயிடுச்சு ப்ரோ. S23 சூப்பரா இருக்கு ஆக்சுவலா. S25 Ultra உங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு அந்த 7 days எக்ஸ்பீரியன்ஸே அல்ட்டியா இருந்தது. எனக்கு அதெல்லாம் ஓகே. எனக்கு கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு ஆயிட்டேன்னா, ஒரு டைம்லாம் வந்து நான் 10x போட்டோ எடுத்துட்டு இருக்கேன் அந்த கல்யாணத்துல. ஓகே, அல்ட்டியா இருந்தது ப்ரோ எல்லாம். ஆமா, அது அப்படியே வீடியோல வரும், அப்லோட் பண்ணலாம், வேற லெவல்ல இருந்துச்சு, நல்லா வந்து போட்டோகிராஃபி மாதிரி இருந்துச்சு, சூப்பரா. அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அடுத்து மகேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து I am using Realme P3 Ultra 8350 Dimensity. I play COD, Dream Cricket and Beach Buggy. No heating issues so far. I am heavy user too. I feel warm while charging. Other than that, no issue bro. Try P3 Ultra. I bought it for 19K 8256. Super bro. நம்மளே யூஸ் பண்ணி போட்டுறோம். அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கொஞ்சம் அந்த ஹீட்டிங் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் மேபி கமிங் அப்டேட்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. GT6 அப்படிதான் ஃபிக்ஸ் ஆச்சு. ஆமா, நடுவுல மோசமா இருந்துச்சு, இப்போ அதான் ப்ரோ இருக்கு. எனக்கு என்ன ஹைலைட்னா, இந்த 8350 பேஸ்ட் டிவைஸ் பத்தி ஒரு சில கமெண்ட்ஸ் இப்ப பாக்குறேன் ப்ரோ. ஒருத்தர் வந்து Edge 60 Pro பத்தி சொல்லியிருந்தாரு. மோட்டோரோலாவோட அந்த சாஃப்ட்வேர் லெவல் அண்ட் கேமரா லெவல் லேக்ஸ் இருக்கான். ஓகே, பட் மத்தபடி வந்து 8350 ரொம்ப சொதப்பல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 8350 பார்த்து நம்ம பயப்பட காரணம் என்னன்னா, ட்ராக் ரெக்கார்ட் அந்த மாதிரி ஒரு சில போன்ஸ்ல இருந்தது. இந்த Reno 13 இப்போ Reno 14 இதுலலாம் வந்து கொஞ்சம் இந்த ஹீட்டிங் 8350 தானே. ஆமா, ஆனா ப்ரோ இது கூலிங் நல்லா பண்ணிருக்கு, கேமிங் போன் சொல்லிட்டு பண்ணிட்டான். ஆமா, இப்போ இதுல பாருங்க நம்ம ஆளு Poco X7 Poco X7 Pro வந்து 8400 Ultra தப்பிச்சிடறான். ஆனா இது பாருங்க, இப்போ இவரும் P3 Ultraல 8350 நல்லா இருக்குன்னு ரிப்போர்ட் பண்ணது ஹாப்பியா இருக்கு. அப்ப என்ன ஆகுது, நிறைய பேர் நம்மகிட்ட என்ன கேட்டாங்கன்னா ப்ரோ, ஓரளவு கேமிங் ஆஸ்பெக்ட்ல பாக்கும்போது 20,000 ரூபாய் கீழே வாங்கலாமா? 20,000 கீழே வந்துச்சு. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன்,
P3 Ultra சஜஸ்ட் பண்ணுவீங்களா 20,000 ரூபாய்க்குல? அப்படி இல்லைன்னா K13 டர்போ சஜஸ்ட் பண்ணுவீங்களா? ஏன்னா ஃபேனோட வருது, அது ஒரு அட்வான்டேஜ். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நடக்குதுங்க, சரியா? அதனால நீங்களே யோசிச்சுக்கோங்க. எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, என்னடா இது இதில் கொண்டு போய் 8450 போட்டு வச்சிருக்க, 50,000 ரூபாய்க்கு Reno 14 Pro வாங்கினாலும் 8450 போட்டு வச்சிருக்க. உனக்கு கேமரா தானே முக்கியம், சிப்பு சும்மா தான். ரைட்டு. ஸோ அப்போ மொத்தம் வந்து P3 Ultra நம்மளால வந்து பாசிட்டிவ் சைன் ஒன்று கொடுத்துருக்காரு. என்ஜாய் ப்ரோ. கேமர்ஸ்க்கு நல்லா இருக்குங்க. நிறைய பேர் கேமிங்க்கு P3 Ultra வாங்கி நல்லா இருக்குன்னு தான் போட்டு ஓடு. எங்க ஆளு இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருந்த விஷயத்துக்கு டேட்டா எடுத்துட்டு வந்துட்டாரு. இப்போ இது வந்து ஹீட்டிங் இஷ்யூ ரிசால்வ் ஆயிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். 20,000 ரூபாய்க்கு சேல்ல வந்துச்சு, அதில் ஒரு வாங்கியிருக்காரு. இல்லை கேமரா, ஆனால் இதில் ஹைலைட் என்னன்னா Reno 13ஓட 14ல என்ன அட்வான்டேஜ்னா ப்ரோ, உங்களுக்கு டெலிஃபோட்டோ செட்டப் வந்துருது. 13ல அது கிடையாது, ஒரு சென்சார் ஆட் ஆயிருக்கு. ஆமா. ஸோ உங்களுக்கு 14ல அது ஒரு அட்வான்டேஜ். ரெண்டும் ஒரே சிப்பு தான், பட் இந்த இடத்துல இந்த வித்தியாசம் இருக்கு. பட் நிறைய பேர் ஹீட்டிங் இஷ்யூ ரிப்போர்ட் பண்ணனால தான் நம்மளால தைரியமா சொல்ல முடியல. கேமரால யாருமே குறை சொல்லலைங்க, எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க. ரைட்டு. இப்போ வந்து பாருங்க, ஆதி அப்படிங்கிற நண்பர் வந்து Reno 13 லாஸ்ட் 15 days யூஸ் ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் 2 days சாஃப்ட்வேர் அப்டேட் லைட்டா வார்ம் ஆஃப்டர் நோ ஹீட்டிங் இஷ்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் 2 நாள் நல்லா வார்மா இருந்திருக்கு, அதுக்கப்புறம் ஹீட்டிங் இஷ்யூ இல்லை. ஆமா. ப்ரோஸ் வந்து என்னன்னா 6.59 inch லிட்டில் பிட் காம்பாக்ட் ஃபீல் கொடுக்குது. டெய்லி 7 to 8 hours SOT ஃபார் மீடியா கன்சம்ஷன், யூடியூப் ஷார்ட்ஸ் அண்ட் டெய்லி டாஸ்க். டிசைன் ஃபீல் லைக் ஐபோனு. டிஸ்பிளே சூப்பர். Gorilla Glass 7i ப்ரொடெக்ஷன் இருக்கு. சூப்பர் குவாலிட்டி ஸ்பீக்கர் குவாலிட்டி குட். ஓகே, அப்போ ஸ்பீக்கரும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேமரா பேக் கேமரா எக்ஸலன்ட் ப்ரோ. ஃப்ரண்ட் கேமரா குட். 8350 ப்ராசர், டெய்லி டே டு டே யூசேஜ்ல நோ ஹீட்டிங். சார்ஜிங் டைம் 15 minutes தான், 0 to 100 ஆயிடுது. ஓவரால் வெரி ப்ரீமியம் டிவைஸ். ஹாப்டிக் ஃபீட்பேக் எக்ஸலண்டா இருக்கு. கலர் வைஸ் 15 ஸ்மூத்னஸ் ஃபீச்சர் வேற லெவலில், தீம்ஸ் ஃபாண்ட் எல்லாமே இருக்கு. ஐ எம் நாட் அ கேமர். NFC அண்ட் IR பிளாஸ்டர் ஐ எம் யூசிங் டெய்லி. ஆல் AI ஃபீச்சர்ஸ் வெரி யூஸ்ஃபுல். கிளாஸ் பேக், அலுமினியம் ஃப்ரேம், ஃபீல் குட். கான்ஸ் என்னன்னா பேக் கிளாஸ் நாட் ஷைனிங், ரொம்ப நார்மலா அப்படி சப்டிலா இருக்கு. அடுத்து இன்கமிங் கால் டைம் 2 seconds டிலே ஃபார் அவுட்டோர் பிரைட்னஸ். அப்புறம் சம்டைம்ஸ் ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் லோவா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. தட்ஸ் ஆல். ஐ எம் ஹாப்பி ஃபார் பர்ச்சேசிங் தி டிவைஸ். அமேசான்ல ஆர்டர் பண்ணேன் 18,000க்கு. மோட்டோ G34 5G எக்ஸ்சேஞ்ச் போட்டேன். இல்ல அந்த ரேட்டுக்கு அது ஓகே, குட். இல்ல ப்ரோ, நமக்கு என்னன்னா சிம்பிள் ப்ரோ, நமக்கு மட்டும் என்ன தெரிஞ்சிட்டு வாங்குறது பெட்டருங்க. கேமராக்காக தான் வேணும்னா கண்ணை மூடிட்டு வாங்கலாம். இல்ல அது மட்டும் இல்ல, ஒரு சில இது இருக்கு. ஜியோலாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. இல்ல நம்மால தெளிவா என்ன போட்டுருக்காரு பாருங்க. இதே மாதிரி ஒரு Reno 13 போட்டுருந்தாரு, நல்லா இருக்கு அப்படின்னு. சரி என்ன சிம் யூஸ் பண்றீங்க அப்படின்னு ஏர்டெல் அப்படினாரு. அதான் தப்பிச்சிட்டீங்க அப்படினா. இல்லங்க வெச்சுக்கோங்க ப்ரோ, தயவு செஞ்சு 7 to 8 hours SOT. ஆனா ஒரு கன்சம்ப்ஷன் ஃபுல்லாவே யூடியூப் இது சார்ந்து இருக்கா, நல்ல எஸ்கேப் ஆயிடுறாரு. மேபி இவர்ட்ட தான் கமெண்ட் பண்ணான்னு நினைக்கிறேன். என்ன சிம் யூஸ் பண்றீங்க ப்ரோன்னு கேட்டேன். இவரால் வேற யார்ட்டையும் பேசணும்னு நினைக்கிறேன். அதே Reno 13 தான், சூப்பரா இருக்கு அப்படின்னாரு. அப்புறம் சொன்னாரு நான் ஏர்டெல் யூஸ் பண்றேன் ப்ரோ அப்படின்னா. தயவு செஞ்சு ஜியோ பக்கம் மட்டும் போயிடாதீங்க, அதுதான் பிரச்சனை. ஏர்டெல்லா இருந்தா நீங்க ஜாலியா யூஸ் பண்ணுங்க. ஜியோவும் ஏதோ பிஎஸ்என்எல்லோட கொலாபரேட் பண்ணி, ஆமா, ரெண்டு பேருமே யார் சார்ஜ் குறைப்போம் அப்படின்னு. அப்படி இல்ல ப்ரோ, நான் எல்லாம் வந்து எஸ்ஓடில வராத கணக்குன்றதுனால இஷ்டத்துக்கு குடிச்சிட்டு இருக்கிறேன். எல்லாம் அவன் தான் ஃபர்ஸ்ட்ல வரும். அதெல்லாம் இல்ல, இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஏழைகளுக்காக எங்கனாலும் போனாலும், தெருவுக்கே போனாலும், அதாவது சரி எங்கேயாவது காட்டு பக்கம் போனாலும் சிக்னல் வர்றதுக்காக பிஎஸ்என்எல்லோட கொலாபரேட் பண்ணி ஜியோ ஏதோ பண்ண போறாங்களாம். அப்ப பிஎஸ்என்எல் க்ளோஸ் பண்ண போறீங்க, அப்படியே கவர்மெண்ட் சைட்லைன் பண்ணி வாங்கிடுவானுங்க. அவ்வளவு சரி சரி அண்ணன் எடுத்துக்கிட்டேன், பிரைவேடைசேஷன் தான் முடிஞ்சு, அவ்வளவுதான். தெரியல ப்ரோ. நான் ஆனா இப்ப என் மனசு எப்படி இருக்குன்னு ஓப்பனா சொல்றேன். நான் வந்து பிஎஸ்என்எல் வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆளு. ஆனா இப்ப என் மைண்டே எப்படி இருக்குன்னா, எவனை கேட்டாலும் 20% குறையுது, 40% குறையுது நம்பது. அது ஸ்னாப் டிராகனாலும் சரி, மீடியாடெக் இருந்தாலும் சரி, நான் பாரபட்சமாக்குறது இல்ல, வித்தியாசமா எனக்கு தெரியாது. ஆமா, இப்படி பேசிக்கிட்டு இருந்தா எங்க விளங்குறது, அவனை பிடிச்ச மேல வெட்டு. இப்ப பிஎஸ்என்எல் நிலைமையே அப்படிதாங்க இருக்கு. ஆமா, இப்ப ரீசெண்டா அந்த பிளான் ரேட் ஏத்துனதுக்கு செருப்படி அடிச்சிட்டு இருந்தாங்க எல்லாரும். ஏன்டா எல்லாம் இருக்குன்றான் அவன் ஏத்துறான், நீ ஏன்டா ஏத்துற ஒண்ணுமே இல்லாம. இல்ல 6G ஒர்க் பண்றதுனால இல்லையா? ஆனா விடுங்க, 4G வந்துட்ட ஒழுங்கா வரலடா, ஏன்டா இப்படி? அது சென்னையில தான் வர மாட்டேங்குது. இல்ல ப்ரோ, இது ஒரு கூத்து. நான் சவுத் போயிருந்தேன்ல, ஆமா, அங்க போனா எங்க போனாலும் LTE 5G LTE. டேய் என்னடா இது, சென்னைக்குள்ள கால் எடுத்து வச்சதுமே அசால்ட் வந்துட்டான். என்னாச்சு, நாக்கு தள்ளிடுச்சு. ஈல ஒரே ஒரு ஏரோ தான் இருக்கும், டவுன் இருக்காது. ஆமா, ஐயோ எனக்கு இது என்ன ஞாபகம் வருதுன்னா, அது இது எது ஷோ ஞாபகம் இருக்கா? அதுல சிவகார்த்திகேயன் வந்து கெஸ்டா வந்திருப்பாப்ல, சரியா? யாரெல்லாம்னா சம படம் அது, கேடி பில்லா கிளாடி ரங்காவோ ஏதோ அந்த டீம் வந்திருப்பாங்க, எல்லாம் வந்திருப்பாங்க, பிந்து மாதவி எல்லாரும் வந்திருப்பாங்க. அப்போ வந்து பர்ஃபார்மர் யாருன்னா, அது இது இதுல ரோபோ சங்கர் வந்து விஜயகாந்த் மாதிரி பண்ணிருப்பாரு. அப்புறம் இன்னொருத்தர், அவர் பேர் தெரியல. அப்புறம் இந்த பாலாஜியா, வடிவேல் பாலாஜியா, இல்லாட்டி வேற யாராவது தெரியல.
ராமரா இதான் எப்படி இருந்தாங்கன்னா ஒருத்தர் டிஆர் மாதிரி ரோபோ 3 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க சரி அப்படினா டிஆர் மாதிரி பார்த்தேன் அது செமைட்டு ப்ரோ அந்த ஷோவே சூப்பரா இருக்கும் ப்ரோ அந்த எபிசோட் செமைட்டு ஆக்சுவலா அந்த எபிசோட் ஹிட் ஆக இன்னொரு காரணம் என்னன்னா நீங்க சிரிச்சீங்கன்னா அவுட்னுவாங்க எல்லாரும் ஃபர்ஸ்டே சிரிச்சிடுவாங்க அதுல ஹைலைட் வரும்போது சிரிச்சிடுறாங்க கெட்டப் பார்த்து இதுல ஹைலைட் என்னன்னா அந்த ஷோ எனக்கு அதான் அந்த எபிசோட் ஏன் ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா இங்க இருக்காங்களா 3 கண்டஸ்டன்ட்ஸ் அந்த மாதிரி இவங்க 3 பேர் கண்டஸ்டன்டா இவங்க சிரிக்க வைக்கிறதுக்கு ஒருத்தர் வரான். ஆமா அப்ப என்ன ஆகும் இவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க லிஃப்ட் விட்டு திறந்து வெளில வந்ததுமே அவன் வந்ததுமே 3 பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாருன்னா நாட்டாவ மாதிரி இருப்பார்ல நாட்டாவ மாதிரி ஒருத்தர் இருப்பார்ல அவர் என்ன சொல்லுவாருன்னா பொங்க அப்படியா பொங்க வச்ச பானையை வாசல்ல வச்சா நாய் நக்கதான் செய்யும் அப்படின்னு சொல்லி இதுல என்னடா பக்கத்துல ரோபோ சங்கர் வேற சமயா சொல்லு எல்லாரும் 3 பேர் சிரிச்சிருவாங்க. ஏன் தெரியுமா சரி நாங்க சிரிச்சு அவுட் ஆயிட்டோம்ல முள்ளான கிளம்பு சொல்லு அவன் வேற ஏதாவது காமெடி பண்றான் சாடிப்பான் முள்ளான கிளம்பு சொல்லு. ஐயோ பயங்கரமா நிஜமாவே ஒரு நல்ல எபிசோட் செமையா இருக்குங்க ஆக்சுவலா சூப்பர் எபிசோட். ஏன்னா அந்த எபிசோட்ல எல்லாரும் உடனே சிரிச்சு அவுட் நம்மளும் சிரிச்சிருவோம் அது வேற விஷயம் அவ்வளோ ஃபன் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஒரு சிலர்லாம் இப்போ உயிரோடு இல்லைன்றதுதான் வருத்தம் ரோபோ சங்கரும் இல்ல. ஓகே ஸோ அடுத்து முருகன் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ நான் கேரளா மேட்ரிமோனி ஆப்ல கேரளா மேட்ரிமோனி ஒன்று இருக்கா இருக்கு தமிழ் மேட்ரிமோனின்னு ஒன்று இருக்குல்ல அது மாதிரி கேரளா மேட்ரிமோனி அவ்வளோதான் ஒவ்வொரு ஊர்லயும் இல்ல இந்த மேட்ரிமோனி ஆப்பை பத்தி பேச ஆரம்பிச்சா நான் தலசிக்கிறோம். நமக்கு வந்து இந்த அதுதான் அவர் ஏதோ போட்டிருக்காரு அதில் வந்து பாதிக்கப்பட்டவர் தான் போட்டிருக்காரு. ஓ நான் கேரளா மேட்ரிமோனி ஆப்ல என்னோட போட்டோவை 8 மாசத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணேன். சரி இப்போ ரீசெண்டா எடுத்த போட்டோ அப்லோட் பண்ணலாம்னு சொல்லி கேலரி பர்மிஷன் கொடுத்தா அப்லோட் பண்ண உள்ள போய் பார்த்தா நான் டெலிட் பண்ண போட்டோ எல்லாமே அவங்க மூலமா என்னோட கேலரி உள்ள போனா இவர் டெலிட் பண்ண எல்லாமே அவர் கேலரி உள்ள போனா இருக்கா ப்ரோ இவரு ஆல்ரெடி டெலிட் பண்ணிட்டாரு இவரு போன்ல. ஆனா அவங்க ஆப்புக்கு இவர் ஆக்சஸ் கொடுக்குறாரு. ஆமா அவங்க ஆப்ல போய் பார்த்தா அந்த டெலிட் பண்ண போட்டோலாம் அந்த ஆப் மூலியமா காட்டுதான் அந்த ஆப்புக்குள்ள போனா காட்டுதான். சரி ஒருவேளை எனக்கு ஒரு டவுட் காட்டுதான் அந்த போட்டோஸ் எல்லாம். சரி எனக்கு ஒரு டவுட் இருக்கு இவர் டெலிட் பண்ணார்ல பின் கிளியர் பண்ணாரா அதெல்லாம் எனக்கு தெரியல அவர் போட்டிருந்தாரு. இல்ல அது கேட்டேன் பட் என்ன போன்னு சொல்லி தான் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நம்ம நார்மலா டெலிட் பண்றது எல்லாமே பின்னுக்கு போகும் ட்ராஷ்க்கு போகும். அது ட்ராஷும் கிளியர் பண்ணாரா ஏன்னா நார்மலா எல்லா ஃபோனும் என்ன பண்ணுன்னா 30 days பாலிசி தான். ட்ராஷ்ல கிடக்கிறது ஒரு 30 நாள் கழிச்சு அதுவே ஆட்டோமேட்டிக்கா வைப் ஆயிடும். ஆமா ஓகே ரைட். ஆனா இது வந்து திகிலா தான் இருக்கும். நான் டெலிட் பண்ணிட்டு உள்ள போறேன் போனா என்னடா என்னென்னமோ வந்துகிட்டு இருக்கு போய் பார்த்தா நான் டெலிட் பண்ண போட்டோ எல்லாமே அவங்க மூலமா என்னோட கேலரி உள்ள போனா நான் டெலிட் பண்ண போட்டோ எல்லாமே அங்க ஷோ ஆகுது. ஆனா நார்மலா கேலரி உள்ள போய் பார்த்தா அங்க டெலிட் பண்ண போட்டோ இல்ல. நான் எப்பவுமே போட்டோவை டெலிட் பண்ணதுமே அப்புறம் 30 நாளுக்கு அப்புறமா அப்புறம் அதான் அங்கீங்களா அப்புறம் 30 நாளைக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா டெலிட் ஆகுற பேஜ்ல போய் நான் டெலிட் பண்ணிடுவேன். ஆனா கேரளா மேட்ரிமோனி ஆப் மட்டும் எனக்கு எப்படி காட்டுதான் அவர்தான். நானா எப்பயுமே டெலிட் பண்ணோம்னா யூஸ்வலா ட்ராஷ்ல போய் அதுவும் ஸ்டோரேஜ் பிடிக்குது 1 GB இப்போ ஒரு படத்தை டவுன்லோட் பண்ணி டெலிட் பண்ணிட்டோம்னா பார்த்து முடிச்சுட்டு அது அப்படியே ட்ராஷ்ல நிற்கும். ஆமா அது நம்ம எந்த ஆப் வழியா டெலிட் பண்றோம் அதான் கரெக்ட் தான். என்னது இது டெலிட் நம்ம சொன்ன விஷயத்தை வேற அவர் சொல்லிட்டாரு அவரு. ஆமா டெலிட் பண்ணது 30 நாள் போய் கிடக்குமே அப்படின்னா அதையும் டெலிட் பண்ணிட்டான். ஆனா அப்பயும் காட்டுதான் பயங்கரமா. இவர் போன்ல இருந்து நார்மலா ஓபன் பண்ணி பார்த்தா காட்ட மாட்டேங்குது. அப்ப இப்படி பண்ணலாமே ப்ரோ. நிறைய பேர் வந்து என்ன ஆயிடுதுன்னா தெரியாம போன் வைப் ஆயிடுதுன்றாங்களா இன்ஸ்டால் பண்ணிட்டு கேரளா மேட்ரிமோனி என்னங்க ஸ்டோரேஜ் மாதிரி யூஸ் பண்ண சொல்றாரு இவரு. இல்ல போன் வந்து வைப் ஆயிடுச்சு என் டேட்டா எல்லாம் போயிருச்சு எப்படி ப்ரோ எடுக்கிறது கேரளா மேட்ரிமோனி ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்க போன்ல இருந்த போட்டோ ஸ்டோரேஜ் இல்ல ப்ரோ இந்த போனை தெரியாம வைப் பண்ணி இந்த மாதிரி தான் என்னாச்சுன்னா தெரிஞ்ச ஒருத்தர் துபாய் போயிட்டு வரும்போது ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு துபாய் போயிட்டு வந்துட்டு ஐபோன் அந்த டைம்ல 15 Pro Max வாங்கியிருந்தாங்க. அங்க வச்சு எல்லாத்தையும் ஈவெண்ட்ல எல்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க. துபாய் போன டூர் ட்ரிப் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு அது ஆக்சுவலா ரிலேட்டிவ் கொடுக்கணும். ஆர்ஓ கலர்ல என்ன பண்ணிட்டாங்க ரிமூவ் ஐக்ளவுட் அக்கௌண்ட்னு வரும். அந்த இடத்துல ரிமூவ் கொடுக்கும்போது எரேஸ் போன் இருக்கும். ரிமூவ் ஐக்ளவுட் அக்கௌண்ட் மட்டும் இருக்கும் ரிமூவ் அண்ட் எரேஸ் இருக்கும். இவரு ரிமூவ் அண்ட் எரேஸ் தெரியாம அழுத்திட்டாரு. இப்ப என்ன ஆயிடுச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு காலி. இப்ப அதை எடுக்கிறதுக்கு ஒரு $40 $50 செலவு பண்ணி ஏதோ ஒரு ஆப் வச்சு எடுத்துட்டாரு. ஆனா அது $50 ஏதோ செலவு பண்ணி தான் எடுத்தாரு. அப்ப நம்மளும் கேட்கலாம் எங்கடா போச்சு உன்னோட பிரைவசி அப்படின்னு கேட்கலாம். நியாயம் தான். ஏன்னா எனக்கு வந்து பிரைவசி வந்து எங்க போன்ல இருந்து பண்ணினா வராது ஆப் வச்சா வந்துடும். அதான் பிரைவசி. நாங்க கொடுத்தோமா இல்ல ஆப் வச்சு எடுத்துக்கலாம். நான் அது ஏன்னா லூமியா இருக்குல்ல ப்ரோ லூமியா 1020ல ஒரு தடவை நான் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணேன். பழைய விண்டோஸ் பிசி அந்த டைம்ல நான் கனெக்ட் பண்ணிட்டேன் மூவ் கொடுத்துட்டு என்னாச்சுன்னா கேபிள் ஜர்க் ஆச்சு. அப்ப அவ்வளவு கேபிள் ஜர்க் ஆச்சு போச்சுனா அதுலயும் பாதி போயிருக்கும். அப்படி
போனதுதான். இங்க போனது காணோம், நான் மூவ் கொடுத்ததெல்லாம் அங்கேயும் வரல. நான் உடனே லூமியா சப்போர்ட் இது பண்ணி கால் இனிஷியேட் பண்ணிட்டு இதை ரெட்ரைவ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வார்த்தை தான், we are sorry. நீங்க எதை டெலிட் பண்ணியிருந்தாலும் யூ won't be able to retrieve it. It's completely encrypted. நீங்க என்னனாலும் ட்ரை பண்ணிக்கோங்க, ஏதாவது லூப் ஹோல் நீங்க கண்டுபிடிக்க முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோங்க, பட் we don't have any solution for this ன்னு சொல்லி BlackBerry அப்படிதான் முடிஞ்சுனா சங்கு தான் BlackBerryலாம். ஏன்னா நான் அந்த டைம்ல வந்து என்ன நினைச்சேன்னா, பெரிய பெரிய லீடர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கலாம் அந்த டைம்ல நீங்க சொன்ன மாதிரி BlackBerry வச்சிருப்பாங்க. ஆமா, அடுத்து லூமியா தான் வச்சிருந்தாங்க. ஆமா, இந்த ரெண்டும் தான் வந்து அவங்க எல்லாரும் பிரைவசி போன தூரமான என்கிரிப்ஷன் அதெல்லாம். ஸோ அதை பார்க்கும்போது அப்புறம் தோணுச்சு, அதாவது இவர் வந்து மொத்த ஈவெண்ட்டையும் டெலிட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆப்பிள் வந்து $50 $40 ஒரு ஆப் வாங்கி போட்டு எல்லா வீடியோ அப்படின்னு போட்டு நாங்கள் ஒரு வடை சுடுவோம். சரி ஆனா அதுதான் இந்த மாதிரி $40 $50 செலவு பண்ணாம டெலிட் பண்ண போட்டோலாம் எடுக்கணும்னா கலர்ல மேட்ரிமோனி கரெக்ட் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே பண்ணுங்க, ஃப்ரீ கிளவுட் ஸ்டோரேஜ்ங்க. ஸோ நம்மளு கருப்பன் அண்டர்ஸ்கோர் மீ ப்ரோ, அது பிஎஸ்என்எல் ப்ராப்ளம் தான். ஓ பிஎஸ்என்எல் சிம்ல தான் ப்ராப்ளமா? நான் ஆல்ரெடி சாம்சங் S22 Plus, ஐகோ Z9S அண்ட் ரியல்மி GT6 யூஸ் பண்ணுறேன். எல்லா மொபைல்லையுமே ஜியோ ப்ளஸ் பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணேன். பிஎஸ்என்எல் சரியாக டவர் கிடைக்காது, ஜியோவோட இன்டர்நெட்டும் சரியாக இருக்காது. 3 மொபைல்லையுமே சேம் இஷ்யூ தான். பிஜிஎம்ஐ ஆடும்போது பிஎஸ்என்எல் ஆஃப்லைன் போட்டுருவேன்னு சொல்கிறாரு போல. ஆமாம், அதாவது பிஜிஎம்ஐ ஆடும்போது பிஎஸ்என்எல் ஆஃப்லைன் பண்ணுது ஜியோவை. ஜியோ நெட் ஸ்டேபிளாக இருக்கும், பட் பிஎஸ்என்எல் 2Gல வச்சா ஜியோ கொஞ்சம் ஸ்டேபிள் நெட்வொர்க் இருக்கும், இல்லாட்டி பிஎஸ்என்எல் இல்லாட்டி 2G வைக்கணும். பட் பிஎஸ்என்எல் 4Gல இருந்தா அவ்வளவுதான் ப்ரோ. ஜியோல சுத்தமா இன்டர்நெட் கிடைக்காது. இப்போ ஜியோ பிளஸ் ஏர்டெல் யூஸ் பண்றேன், நோ ப்ராப்ளமே, இன்டர்நெட் ஸ்டேபிளா இருக்கு. ஜியோ இன்டர்நெட்டும் ஏர்டெல் இன்டர்நெட்டும் ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ணுவேன், இந்த பிரச்சனையும் வரல. சேம் விஐ பிளஸ் பிஎஸ்என்எல் விஐ நெட் யூஸ் பண்ணா ஒர்க் ஆகல. பிஎஸ்என்எல் 2G ஆர் ஆஃப் பண்ணிட்டு விஐ செமையா இருக்கும். ஆமா, பிஎஸ்என்எல் இந்த போன வாரம் போட்டிருந்தான், ஜியோ பிஎஸ்என்எல் யூஸ் பண்றேன், எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாரு. ஆமா, அது வேற யாரும் இல்லை, நம்ம பிஎஸ்என்எல் தான் இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அதுக்கு ப்ரூஃப் எல்லாம் வந்துருந்துச்சு. வேற யார்? அவன் தான். எங்க போனாலும் அவனே தான். அப்படி கொஞ்ச நேரம் முன்னாடி தான் அவனை பேசாம தட்டி படுக்க வச்சிடலாம் மாமா அப்படின்னு பேசிட்டு இருந்த மாதிரி. ஜியோ கூட கான்ஃபிளிக்ட் ஆகுதுல்ல, அப்ப நான் அவனை வாங்கிடுறேன் அப்படின்ட்டு ஜியோ பிளான் பண்ணிருச்சு. அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் போயிருக்கோம், பிஎஸ்என்எல் ஜியோ யூஸ் பண்ணா எங்களுக்கு வந்து ஜியோ ஒர்க் ஆக மாட்டேங்குது, அப்ப பிஎஸ்என்எல் வாங்கிடுறோம் கேட்டா ஒரு பிஎஸ்என்எல் வாங்குறதுக்கு கொஞ்சம் செலவாச்சு, அதனால நான் டாரிஃப் வந்து ஒரு 40% ஹைக் பண்ணேன். ஆமா, ஏத்த போறாங்க பாத்தீங்களா இந்த இயர் எண்ட்ல மாறு. அப்ப பிஎஸ்என்எல் வாங்கிட்டு 2Gலாம் வர கொடுக்கலாம்ல? எப்படி 2Gயும் கொடுக்குறேன், ஏன்னா அது ஒரு பெரிய காணா இருந்துச்சு. ஆமா, அதையும் கொடுத்துறேன். அதனால உங்களுக்கு வந்து பிரைஸ் மறுபடியும் டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ண போறாங்க, ரெடியா இருங்க மக்களே. நடப்போங்க. சரி, டாரிஃப் இன்க்ரீஸ் வரதுரையும் பாத்தீங்கன்னா இந்த ப்ரீபெய்ட போட்டு சாடிக்கிறான். ப்ரீபெய்டு தான், போஸ்ட்பெய்டு சைடு வரவே மாட்டானுங்க. போஸ்ட்பெய்ட்ல பழைய யூசர், ரொம்ப பழைய யூசரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற மாட்டேங்குது. புது யூசர் இப்போ 1 வருஷம் 2 வருஷம் தான் உங்களுக்கு ஏற்றுறாங்க ப்ரோ. $50 ஏறிடுச்சு. என் தங்கச்சிலாம் நியூ யூசர்னால $50 ஏறிடுச்சு அவங்களுக்கு. நானும் அதாவது 15 வருஷம் கிட்ட சிம் வச்சிருக்கேன், அதனால எனக்குலாம் ஏறவே இல்லை, அதே இதில் தான் இருக்கு பிளான்ல. ஓகே, இருக்கலாம். அப்போ எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, போஸ்ட்பெய்ட் ஆனவங்க அதான் எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, இன்னொன்னு தங்கச்சி எப்போ இருந்தா ஏர்டெல் வந்து ப்ரீபெய்ட்ல இருந்து அவங்க போஸ்ட்பெய்ட் மாறாங்க. ப்ரீபெய்ட்ல 2 வருஷம் ஆகுது. ப்ரீபெய்ட் ஆனா எத்தனை வருஷமா இருக்காங்க? ப்ரீபெய்டு ஒரு 5 வருஷம் இருக்கும், 5 வருஷம் மேலேயே இருக்கும். இல்ல ஒருவேளை இந்த ட்ராக் ரெக்கார்ட் தான் பாக்குறானோ டவுட். போஸ்ட்பெய்டு நியூ கஸ்டமர் அதுலயே மென்ஷன் பண்ணிருக்கான், நியூ கஸ்டமர்ஸா இருந்தா உங்களுக்கு ஒரு $50 ஏறும் அப்படின்ட்டு அத மென்ஷன் பண்ணி தான் வருது. எனக்குலாம் அந்த மாதிரி மெசேஜே வரல, எனக்கும் இது வரைக்கும் வரல. ஏன்னா நானும் புதுசா தான ப்ரோ மாறினேன், அப்படியே அதனால தான் நானும் பார்த்தேன், இது வரைக்கும் வரல. பட் தெரியல, குறுக்க புந்து ஏதாவது பண்றான்னு பார்க்கணும். பட் நீங்க ஏர்டெல் எனக்கு தெரிஞ்சு நீங்க பேசாம தங்கச்சி ஃபேமிலியில தூக்கி உள்ள தூக்கி போட்டு பில்டிங் காமன் பில்டிங் கொண்டு போயிடலாம்ல. இல்ல டேட்டா யூஸ் ஜாஸ்தி என் தங்கச்சிக்கு. எவ்வளவு யூஸ் பண்ணுவாங்க அவங்க? வந்து ஆபீஸே அதெல்லாம் தான் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றாங்க மொபைல். அப்ப நீங்க என்ன பண்ணணும், அப்பா அம்மா உங்களுக்கு ஆல்ரெடி அப்படிதான் இருக்கு, தங்கச்சி அம்மா அப்புறம் இன்னொரு சிம் மொபைல் டேட்டா சிம் வந்து 3 போட்டு ஒரு ஃபேமிலி பிளான்ல தான் இருக்கு. ஓகே ஓகே, ஆல்ரெடி பிளான்ல தான் இருக்கு. இந்த ஃபேமிலி பிளான் போட்டா என்ன ஆயிடுதுன்னா, ஃபேமிலி பிளான் போட்டா அந்த டேட்டாவோட இது கேப் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. இப்போ 5G டேட்டாவும் குறைய மாட்டேங்குது போஸ்ட்பெய்ட்னால, அப்படியே இருக்குது அது. அதனால அந்த மாதிரி காமனா ஃபேமிலி ஃபுல்லா பில் போட்டா செம்ம பிரச்சனை. 2 பேர் போட்டா 800 அந்த மாதிரி வருது இன்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸ். ஆமா, நீங்க அதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகுதுன்னா பில் கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிட்டே வரும். கரெக்ட். 4 பேர் 5 பேருக்குலாம் பில் பே பண்ணீங்கன்னா நீங்க ஆட் ஆன் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஆட் ஆன் சூஸ் பண்றதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு வந்து பிளான் மாறுது. இப்போ ஒரு ஆட் ஆன் மட்டும் போதும் எனக்கு அப்படின்னா நீங்க ரேட்டை குறைச்சிக்கலாம், 699 வந்துருது. இல்ல நான் 2 நம்பர் ஆட் ஆன் போடணும்னா 799 அந்த மாதிரி வருது. பெஸ்ட். இப்போ நான் போடுறது எப்படின்னா, இன்டர்நெட் வந்து இப்போ காமனா எல்லாருக்கும் சேர்த்து அதுதான் அப்படா அப்படின்றான். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா ரொம்பலாம் கிடையாது, மொத்தமா எல்லாரும் சேர்ந்து இந்த 300 GB குடிங்க அப்படின்னு. ஆமா, 5G போனா இருந்தா பிரச்சனையே இருக்காது, உங்களுக்கு டேட்டா பேலன்ஸ் அப்படியே தான் இருக்கும். நிஜமாங்க. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா
ரிக் ஃபிளேர் அப்படிங்கிற நண்பர் வந்து ஐ பாட் போக்கோ F6 12256 டெட்பூல் எடிஷன் இப்போ தீபாவளி சேல்ல நீங்க போட்டுருந்தீங்களா ஃபிளிப்கார்ட்ல 16K ஆக்சுவல் பிரைஸ் 20K பை எக்ஸ்சேஞ்ச் அதாவது 16K க்கு வாங்கியிருக்காரு ஆக்சுவல் பிரைஸ் 20K தான் exchanging my old Poco X2 after using it for the solid 5 years. I rejected Poco X7 Pro due to MediaTek Dimensity. Okay. F6 due to Snapdragon. Pros enna best in class display. No issue in 5G network and good camera. Lightweight compared to my old mobile. Con enna battery life 5000 mAh battery. Need to charge it at least 2 times a day for heavy usage. Worth deal for its price range. Definitely a flagship killer. Bro, ana limited edition phone bro. அது அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு நல்லா இருக்கும்ல. ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலா. டெட்பூல் இத நீங்க யூஸ் பண்ணிட்டு வேற ஃபோன் மாத்தனாலும் இந்த ஃபோனை வச்சுக்கோங்க. மெமரி மாதிரி ஏன்னா இதெல்லாம் லிமிடெட் எடிஷன். பேட்டரி மாத்திட்டு வீட்ல இருக்க கொடுங்க அவ்வளவுதான். நாங்கலாம் வந்து டெட்பூல் வால்வெரினோட வெறியர்கள். அந்த படம் செம்ம ப்ரோ. இன்ட்ரோ சாங் சூப்பரா இருக்கும். அவங்க மேக் பண்ண விதம் செமையா இருக்கும். ஆமா. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிபிகே பிரபா அப்படிங்கிற நண்பர் வந்து வெல் செட் ப்ரோ, இட் வாஸ் வெரி குட் பாயிண்ட் யூ மென்ஷன். அக்கார்டிங் டு மை பிரைமரி யூசேஜ் போக்கோ F6 it works was okay phone. The Poco F6 was okay phone. Phone was always warm and sometimes above 43 degree temperature. Jio 5G mobile data, Wi-Fi coverage is great. BSNL 4G average but network issue and so switched to 3G only. Always using 33 watt and occasionally using 67 watt and 90 watt to recharge the battery but heats a lot. Better SOT comes around 2.5 hours to maximum 3.5 hours in a medium usage. Media usage. Due to dual WhatsApp, battery was draining quick. So I opt to app usage mode only when I open. Camera was above average. For always warm issue, I put on battery save mode after 100% and clear catch mode on. Even after that, it maintains around 40 degree temperature, but that's acceptable. Overall, kind of okay. பட் எனக்கு என்ன தெரியுமா ப்ரோ, அந்த 40 டிகிரி கூட உங்களுக்கு வராத மாதிரி பண்ண முடியும் ப்ரோ. மேபி இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த 2.2 அண்ட் HyperOS 3 அப்போ பாருங்க. கரெக்ட். ஒரு தடவை மட்டும் என்ன பண்ணுங்க, HyperOS 3 கொஞ்சம் லைட்டா இருக்குங்க. அது கேள்விப்பட்டேன். அது வந்ததுக்கு அப்புறம் நீங்க ரீசெட் அடிச்சிருங்க. ஆமா. அது இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு ரீசெட் அடிச்சிட்டீங்கன்னா ஃபோன் ஃப்ரெஷ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் பழையபடி யூஸ் பண்ணிட்டு அப்புறம் நீங்க உங்க கருத்தை சொல்லுவீங்க. நானும் கௌதம் ப்ரோவும் படிக்கிறோம். ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அபுபக்கர் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ விவோ V30 லைட்டா கேம் பிளே பண்ணுவேன், மல்டிமீடியா ஆல்ரவுண்ட் யூஸ் பண்ணுவேன், ஸ்டில் 2 இயர்ஸா 2% பேட்டரி லாஸ் ஆயிருக்கு, 98% அப்படியே இருக்கு. ரியலி இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு பேட்டரி லைஃப்ல. 6 months கழிச்சு விவோ V40 வாங்கினவங்களுக்குலாம் கூட 4%க்கு பேட்டரி குறைஞ்சிருக்கு. கேமராவும் ஒன்லி V30 Pro பெஸ்ட் கேமரா மொபைல் அண்ட் V series. என்ன ஹைலைட்னா இதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த V30 கொஞ்சம் முன்னாடி இருந்துச்சா, அப்போ அந்த SOCல வந்து இந்த AI போட்டு புகுத்துறேன். கரெக்ட். அது வந்து அந்த Z swap அப்படியே வந்துரும். உங்களுக்கு அந்த AI இம்போசிஷன் கம்மியா இருக்கு. இப்போ வந்து V50 V60 எல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. பெயிண்ட் அடிச்சு அது மெயினா ஃப்ரண்ட் கேமரா எடுத்தீங்கன்னா சூப்பரா பெயிண்ட் அடிக்குது. ரொம்ப அழகா இருக்கு. பெயிண்ட் அடிக்கிறது தான் எங்களோட முதல் வேலை. வந்து மேரேஜுக்கு வந்து போட்டோ எடுத்து கொடுக்குறாங்க. மேரேஜுக்கு அப்லோட் பண்றதுக்கு மேட்ரிமோனில கேரளா மேட்ரிமோனி அதுல அப்லோட் பண்றதுக்கா கேட்டேன். ஆமா கேட்டுட்டு இருந்தேன். அதான் அப்லோட் பண்றாங்க. மனசாட்சி இல்லாம பண்ணிட்டு இருக்காரு. ஆனா பரவாயில்ல ப்ரோ. அவரு ஆனா வருத்தப்படுவாரு ப்ரோ, அந்த ஐபோன் யூசர். அன்னைக்கு தெரிஞ்சிருந்தா அந்த $40 $50 சேவ் பண்ணிருக்கலாம். கேரளா மேட்ரிமோனி அப்லோட் பண்ணிருந்திருப்பேன். ஆமா, கேரளா மேட்ரிமோனி எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருக்கோம். சரிங்க. ஆனா பரவாயில்ல ப்ரோ, கேரளா வந்து யூனிக் பிளேஸ் தான். எப்படின்னா ஆல்ரெடி வந்து காட்ஸ் ஒன் கண்ட்ரின்னு லாட்டரி வித்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் அங்க யூனிக்கா இருக்கு. ஃப்ரீடம். ஆமா, அதை தாண்டி பாத்தீங்கன்னா இப்ப ஆப் மூலமாவும் பாத்தீங்கன்னா இதோ உங்களுக்காக மெர்சல். ரைட்டுங்க, தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, கௌதம். பார்க்கலாங்க. பாய்.